I am Hibaka, நான் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் மொஹமட் சதக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறேன். வெல்கம் டு அவர் காலேஜ். இப்போது நம்ம கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம காலேஜில் எப்போ மேம் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க? அப்போ மேம் இது எந்த யூனிவர்சிட்டி கீழே மேம் வருது? Department of Clinical Nutrition and Dietetics வந்துட்டு ஸ்டார்ட் ஆனது இந்த இயர் 2018. We are affiliated by the University of Madras. நம்ம ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் இட்ஸ் அன் அவுட்கம் பேஸ்டு கரிக்குலம் தான் நம்ம வந்துட்டு இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மேம் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட கோர் சப்ஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் மேம். கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி, ஃபுட் சயின்ஸ், ஹியூமன் நியூட்ரிஷன், கிளினிக்கல் நியூட்ரிஷன், தெரப்பியூட்டிக் டயட்டெட்டிக்ஸ், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு வேரியஸ் கோர் கோர்சஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் இருக்குது மேம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா மேம்? ஸோ நம்மளோட ஸ்கில்ஸை இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய கோர்சஸ் அவைலபிள். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் பேக்கிங் இருக்குது, ப்ரிசர்வேஷன்ஸ் கற்றுப்பீங்க, ஆண்டர்ப்ரினர்ஷிப்ஸ் இருக்குது, அண்ட் தென் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்துட்டு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கிற கோர்சஸ். இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவீங்களா மேம்? இன்டர்ன்ஷிப் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அனுப்புவீங்க மேம்? நமக்கு இன்டர்ன்ஷிப் கம்பல்சரிமா செகண்ட் இயரில் வந்துட்டு வி ஆர் சப்போஸ் டு டூ த இன்டர்ன்ஷிப்பை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 credits கொடுக்குறாங்க. நம்ம வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பசங்களுக்கு கொடுக்குறோம். எந்தெந்த ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேலா ஹாஸ்பிட்டல், டாக்டர் மேத்தா ஹாஸ்பிட்டல், சென்னை மீனாட்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தந்திருக்கோம். அது இல்லாமல் அதர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேறு என்னெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோன்னு சொன்னால் கூட வந்துட்டு தேர் அலவுட். பிளேஸ்மெண்ட் எப்படி மேம் இருக்குது? நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து கிளினிக்லேருந்து வருதா மேம்? ஸ்ட்ராங்காக இருக்கா மேம் பிளேஸ்மெண்ட்? முகமது சதக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிளேஸ்மெண்ட் செல் வந்துட்டு ரொம்ப விகரஸாக ஒர்க் அவுட் ஆகுது. இங்கே யாரெல்லாம் வந்துட்டு நில்லரியர் வச்சுருக்காங்களோ 6 செமஸ்டர் வரும்போது அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து நம்ம பிளேஸ்மெண்ட்டும் பண்ணுறோம். இங்கே நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு மெட் ப்ளஸில், ஒமேகா ஹெல்த் கேரில், விகேஆரில், அண்ட் தென் அகடமிக்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் அகடமிக்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம ஜாப் வாங்கி கொடுக்குறோம். இது இல்லாமல் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஐடி செக்டரில் நான் ஐடி லைன்ஸ்லையும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். பிஎஸ்சி முடித்தோடனே நம்ம அடுத்து ஹை ஸ்டடி என்ன மேம் பண்ணலாம்? BSC கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸில் தான் வேலை பார்க்க போகிறீங்கன்னா MSc கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் படிக்கலாம். இல்லை நம்ம ஃபுட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ வித் MSc நியூட்ரிஷன் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டயட்டெட்டிக்ஸ். இல்லை நான் ஸ்போர்ட்ஸில் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா MSc ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைங்க மேம் MBA சைடில் எங்களுக்கு எதாவது ஸ்கோப் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக MBA வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கோர்ஸ்லாம் பண்ணலாம். இது இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் எஜுகேட்டர் சொல்லிட்டு போகலாம், நியூட்ரிஷனிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் இருக்குது, சின்ன சின்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ். இதெல்லாம் கூட நீங்கள் படிக்கலாம். நம்ம டிபார்ட்மெண்ட்டோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா என்னது மேம்? வெரி குட் கொஷின். Every year consecutive வந்துட்டு we are producing the university rank holder which is the greatest achievement. 100% வந்துட்டு ரிசல்ட் நம்ம கொடுக்குறோம் and all students are placed. இது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீனில் நம்ம ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறோம் மில்லட் பேஸில். ஸோ இதெல்லாம் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணுன்னு இருக்குது, என்கொயரி இருக்குது, அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் இன் த டிபார்ட்மெண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு காண்டாக்ட் அஸ். திஸ் இஸ் டாக்டர் பத்மப்ரியா, ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் ஃப்ரம் முகமது சதக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். தேங்க்யூ மேம்.